ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லா நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ, இப்ப இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐம் சோ சாரி. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்ப டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல, ரெண்டு. காரணம் கேட்டேல்ல, இவங்கதான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு எனக்கு இந்தாங்க. போக விளையாடு போ. பாய் அங்கிள், பாய் ஆண்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ, எங்க இருக்கானோ. கதவை ஏன் சாத்திர? திறந்தே வை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 மணிக்கு ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல இல்ல? குருவே மிஞ்சிட்ட ராஜா. வைத்தியமே ராஜா, ராதாவை இந்த பார்ட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவன போலீஸோட கையில Hello, DSP.
ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக விடு. என் ரிவால்வரை திருப்பி விடு. ஒரு முக்கியமான வேலையை ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன், அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல, ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா? துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்தை கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும். போட்டேன் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன். என்ன வியப்பு, என்ன திகைப்பு, புரியாதவர்க்கு புயலாவேன். என்ன வியப்பு, என்ன மலைப்பு. அசைப்பாரு, ஆழைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்? இந்த நேரம் எப்படி இருக்கத்தான் நியாயம். நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமாய் வாயும் கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சொல்லி பில்லா நல்லா தெரியும். ஏய், போய்விடு. பண்ற யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் இது? உதவி செஞ்சாலும் உபரமா போச்சு. நீங்க பேச்சு நம்ம சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க, அவர் உண்மையை சொல்லுவாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்டம் சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறான். நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர்னா கடவுளா சார்? நான் கையெழுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்போ நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா. சார், நான் சத்தியமா சொல்றேன், நான் பில்லா இல்ல ராகப்பா. என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் வர்மா, அவன் கேட்கிற மாதிரி அவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்காரத்தனம். வல சார் கரெக்டா பேசுறேன். ஓகே சார், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம். போக சார், உங்களுக்கு கொட்டி கும்பிடு. இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான். இவன் பில்லாவே இல்ல.
டிஎஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அடிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாரு சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு 8 கட்டையில கத்துறாங்க சார். சார், நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன். என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழப்ப மாத்திக்கிட்டேன். நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் 2 குழந்தைகளுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விளங்காதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். சார், நான் தெரு பாடக ராஜப்பா, திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரை காட்டுங்க சார். சார், நான் பழையபடி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுவேன் சார். டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார். டிஎஸ்பி சார் கண் திறந்து பேசியிருந்தாங்கன்னா நான் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீ போய் பேசுறது கடவுளுக்கே பிடிக்கல மேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு முக்கியமான டைரி நான் டிஎஸ்பி சார் கிட்ட கொடுத்திருந்தேன். அந்த பயங்கர கும்பலோட ரகசியம் அதுல இருக்கு சார். சிகப்பு டைரி. டிஎஸ்பி சார் அந்த பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க சார். நீங்க என் கூட வந்து டிஎஸ்பி சார் பீரோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரி கிடைக்கும். அப்ப உங்களுக்கே புரியும் சார் நான் பில்லா இல்லைன்னு. சார், நீங்களும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். மிஸ்டர் வர்மா, இதை என்னன்னு பாத்துருவோம். சார், இவன் மேல உங்களுக்கு இருக்க அனுதாபம் இன்னும் போகலையா? அனுதாபம் இல்ல, அபிமானம், மனிதாபிமானம். இவன் சொல்ற மாதிரி இந்த டைரி பீரோல இருந்துட்டா நிச்சயமா இவன் பில்லா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? சார், நான் சொல்றேன், இவன் தான் பில்லா, பெரிய கேடி. எதையாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கறான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சரி. ஏன் சார் இப்படி அடாவடியா பேசுறீங்க? மிஸ்டர் வர்மா, நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். பில்லாவை மாத்திரம் இல்ல, அவன் கூட்டத்தையே பிடிக்க வேண்டியதுடைய கடமை. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது டைரியா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கைப்பற்றியே தீரணும். அதனால டிஎஸ்பி வீட்டை சோதனை போடுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் கோகுல்நாத், அப்ப சோதனை போட நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க 2 பேரும் அவர் கூட போங்க. தம்பி, உனக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ் இது. சார், டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகா சார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.